88ல் நான் பிஸ்னஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய இந்த கேன்வாசிங் போவேன் மார்க்கெட்டிங்க்கு. அப்போ ஒரு புதுக்கோட்டையில் ஒரு ஒர்க் ஷாப்பில் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு பைக் ஓரமாக குப்பையாக நின்றுட்டு இருந்தது. என்னடா அது வித்தியாசமாக இருக்குது, இது என்ன பைக்கு என்ன ஏதுன்னு அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். இது ஸ்கிராப்பில் போடணும் தம்பி, காயலாங்கல்ல போடுறதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னாரு. ஆனால் அதை நான் எடுத்துக்கிறேன், என்ன இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் அப்பா ஏன்னா அந்த குப்பையை தூக்கிட்டு வந்தேன், உனக்கு கேட்டேன்னா ஃபாரின் வண்டி இருந்தாலும் கேட்டால் வாங்கி தருவேன்னுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் இல்லைப்பா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னேன். அப்புறம் அது தொடச்சி கிடிச்சு வாட்டர் சர்வீஸ் பண்ணி தொடச்சி கிடிச்சு வச்சு டயரை மாற்றி அதை மாற்றி அப்படி பண்ணேன். அப்புறம் ஒரு தெரிஞ்ச மெக்கானிக் கொடுங்க தம்பி நான் ரெடி பண்ணி தரேன்னாரு. அது ரெடி பண்ணி ஓட்டும் போது பார்த்தா பப்ளிக்கில் எல்லாருமே அதை நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு என்னடா டிஃப்ரெண்ட்டாக நம்ம லைக் பண்ணுறோம், இது மாதிரி 10ல் ஒரு 5 பேர் லைக் பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுல அதை அப்படியே கலெக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் 96ல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டு ஒரு 66 மோட்டர் பைக் கலெக்ஷன்ஸில் இருக்குது நம்மக்கிட்ட. இது எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, சின்ன வயசில் 9 வயசில் இருந்த இந்த ஸ்டாம்ப்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க ஃபாரின் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் பார்த்து வித்தியாசமாக இருக்கும். டே உன்னை 2 இருந்தால் நான் உனக்கு குடும்பேன். அப்போ அதை வாங்கி அப்படியே பண்ணேன். அப்புறம் ஓட்டா காணா பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பழைய காலத்து காயின்ஸ், ரூபா நோட்டு. அப்புறம் கிராமத்துக்கு போகும்போது தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய ரேடியோ, கிராமஃபோனு, வால் கிளாக்கு அது மாதிரி இதெல்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். அது அப்படியே இன்றைக்கி ஒரு ஃபுல் செட்டாக இதை வந்து ஒரு சின்னது 9 வயசில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கிற ஸ்டாம்ப்ஸை பார்த்து ஒரு சின்ன ஸ்பார்க்கில் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஷைன் பண்ணுறோம். இதே மாதிரி அதை நம்ம இது மாதிரி ஓப்பன் டு பப்ளிக் அதை கொண்டு போனால் 10ல் ஒரு 2 பேருக்காவது ஒரு சின்ன ஸ்பார்க் கிடச்சிச்சுன்னா டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்கள்ல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா நெட்ஒர்க்கில் லாக் ஆகியிருக்கிறாங்க. ஸோ ஹாபிஸ் நிறையா இருக்குது. அதனால் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்டாம்ப்ஸும் ஃபுல் செட்டு நான் வச்சுருக்கிறேன். 1947 கரண்ட் டேட் வரைக்கும். இண்டிபெண்டன்ஸ் ஆனதில் முதல்ல போட்ட ஸ்டாம்ப்லேருந்து ஆல்பமாக வச்சுருக்கிறேன். அதுவும் டிஸ்பிளேக்கு வச்சுருக்குது. ப்ளஸ் 12th சென்ச்சுரியிலேருந்து காயின்ஸு, ருப்பீட் நோட்டு அதுவும் டிஸ்பிளேயில் கொண்டு வந்திருக்கிறேன். ப்ளஸ் ஆன்டிக்ஸு இதுவுமே எல்லாம் டிஸ்பிளேயில் கொண்டுட்டு வர்றோம். இது வந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஓப்பன் டு பப்ளிக் இதை கொண்டுட்டு வரோம். ஈவினிங் 5:30 to 7:30 ஓப்பன் டு பப்ளிக் கொண்டுட்டு வரோம். அடுத்து ஸ்கூல் காலேஜஸ் திறந்தானியும் பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட்டில் பேசி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை இதை பார்வைக்கு அவங்கள டிபார்ட்மெண்ட் வைஸ், கிளாஸ் வைஸு எனி ஒர்க்கிங் டேயில் கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த காயின்ஸ், ருப்பீட் நோட்டு, ஸ்டாம்ப்ஸ் இதில் ஒரு ஹாபியாக அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். இந்த பழமைகளை வந்து பாதுகாக்கணுங்கிறது நம்மளுடைய ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதை பாதுகாத்தா தான் பப்ளிக் காட்டணும் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு தாட்டு உதயமாகும். இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்ல. அந்த பழைய பொருள்லாம் ரொம்ப அதோட ஒரிஜினாலிட்டி மாறாமல் ப்ரிசர்வ் பண்ணி அழகாக அதை அப்படியே வச்சுருக்காங்க. இந்த காலனா, அரைனா, அந்த காயின்ஸ்லாம் இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறோம். அது சும்மா இப்போ பண்ண மாதிரி இல்லாமல் அந்த ஓல்டு காயினையே ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அது நல்லா தெரியுது. கிட்ஸ்க்குலாம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இது. இது விண்டேஜ் பைக்ஸ். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட இந்த பைக்ஸ்லாம் பார்த்ததில்ல நாங்கள். ஸோ இங்கே வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். எங்களுக்கு எங்களோட ஓல்டு மெமரிஸ்லாம் வருது. ஜாலியாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.